எக்ஸைஸ் 8.1ல் 8th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 cot A is equal to 4. அப்போது cot A is equal to 4/3. அப்போ வந்து நம்ம காட்டோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. காட் அப்படின்றது என்னது? adjacent by hypotenuse, adjacent by opposite, adjacent by opposite அப்படின்றது தான் காட். நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிப்போம். which is A, B and C. This is A, B and C. Cot A. Cotன்றது என்ன? adjacent by opposite. adjacentன்றது 4, opposite அப்படின்றது 3. இப்போ வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். பை பித்தாகரஸ் தியரம். Pythagoras theorem states that AC square is equal to AB square plus BC square. AC square நமக்கு தெரியாது, ஸோ அப்படியே இருக்கட்டும். AB square is 4 square plus 3 square. 16 plus 9. AC square is 25, where AC is equal to 5. அப்போ நமக்கு ஏசியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, 5. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன? 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ பை 1 ப்ளஸ் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். tan ஸ்கொயர் ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ். tan ஸ்கொயர் 1 மைனஸ் tan அப்படின்றது என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? ஏக்கு ஆப்போசிட் 3. அட்ஜசன்ட் என்ன? 4. the whole square divided by 1 plus 3/4 the whole square. 1 minus 3 square is 9, 4 square is 16 divided by 1 plus 9/16. இப்போ LCM எடுப்போம். 16 minus 9/16 divided by 16 plus 9/16, which is 16 minus 9 is 7/16/16 plus 9 is 25/16. இப்போ நியூமரேட்டர் கொண்டு போகலாம். 7/16 into 16/25. 16 16 கேன்சல் ஆகிடும். ஸோ the answer is 7/25. இப்போ வந்து RHS எடுத்துக்கலாம். RHS என்னது? cos square A minus sin square A. cos square A ஏவா? cos அப்படின்றது என்னது? adjacent by hypotenuse. adjacent by hypotenuse. adjacent 4/5 the whole square. sin என்றது opposite by hypotenuse. 3/5 the whole square. 4 square is 16/25 minus 9/25. denominator same இருக்கிறதுனால numerator மைனஸ் பண்ணிப்போம். which is 7/25. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. therefore 1 minus tan square A divided by 1 plus tan square A, which is equal to cos square A minus sin square A. Hence proved.